ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழைத்தண்டு, மஞ்சத்தூள், உப்பு, தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த வாழைத்தண்டு வந்து பிஞ்சாக இருந்ததுனால 2 விசிலில் வெந்துடுது. இது கொஞ்சம் முத்தலாக இருக்க மாதிரி இருந்தால் 3 விசில் விட வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வத்தலும் கொத்தரங்காய் வத்தலையும் பச்சை தண்ணியில் தான் இன்றைக்கி ஊற போட்டிருந்தேன். குக்கரில் வைக்க போகிறதுனால குழம்பு எண்ணெய் சட்டியில் வைக்கிற மாதிரி இருந்தால் வெந்நீரில் ஊற போட்டுக்குவேன். இதுக்கிடையில் சாதமும் வச்சுட்டேன். வாழைத்தண்டுக்கு தேவையான சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் அரிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இது வந்து காரம் எதுவுமே போட போகிறதில்ல. பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் தான். வாழைத்தண்டு வெந்து வந்துருச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அது பொரிஞ்சோடனே எடுத்து வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த வாழைத்தண்டு தண்ணியோடையே நம்ம ஊற்றிட்டோம்னா அந்த தண்ணியிலையே வெங்காயமும் வெந்துடும். நல்லா வெந்து தண்ணியெல்லாம் சுண்டுனோன்னே நம்ம தேவையான அளவு தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். புளிக்குழம்பு காரமாக இருக்கிறப்ப இந்த பொரியல் வந்து அதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தேங்காய் அப்படி இல்லைன்னா பாசிப்பருப்பை வேக வச்சு போட்டுக்கலாம், துவரம்பருப்பு போட்டுக்கலாம். எதுவுமே இல்லைன்னா குழம்புத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். எல்லாமே நம்ம இஷ்டம்தான். இதுக்கிடையில் சாதமும் ரெடியாகி வந்துருச்சு. இன்றைக்கி வத்த குழம்புக்கு பெரிய வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இவ்வளோ தான் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் இது மாதிரி போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வத்தலையும் கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். புளியும் ஊற வச்சுருந்தேன் முன்னாடியே. ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு இன்றைக்கி வெந்தயமும் ஜீரகமும் தான் போட்டிருந்தேன். கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அது மாதிரி விட்டுருந்தேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு புளியும் கரைச்சி விட்டுட்டு குழம்புத்தூளும் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் போட்டு உப்பு வந்து தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோம்னா இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போடலாம், பூண்டு போடலாம், பெரிய வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும். இது ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம தண்ணியாக இருந்தாலும் அடுத்த நாள் வந்து கொஞ்சம் சுண்டை வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா பழைய சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம், இட்லிக்கு தொட்டுக்கலாம், பொங்கலுக்கு தொட்டுக்கலாம், வெண்பொங்கலுக்கு தொட்டுக்கிறது, சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நான் அன்னைக்கு வந்து செமி திக்காக வச்சுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கடையில் வாழைத்தண்டும் ரெடி ஆயிடுச்சு. தேங்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதில் வந்து ஒரு ஆளுக்கு எக் ஆம்லேட்டு தான், மற்றவங்க எல்லாருக்கும் முட்டை வேக வச்சது. அன்னைக்கு லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இது தான், நார்த்தங்காய் ஊறுகாவோட. தேங்க்யூ.